ஹாய், ஹலோ. ஸோ, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நான் 2 விதமான பைல்ஸ் குடுத்துருக்கேன். ஒண்ணு 515, ஒண்ணு 717. ஸோ, இந்த 2 பைல்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ண மூடி பிரேயர் பண்ணி, உங்களோட பார்ட்னர், ஓகே, உங்க மனசுல யார் இருக்காங்களோ, நீங்க யாரோட வாழணும் அல்லது யார உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கோ, அவங்கள மனசுல நெனச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு பைல சூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு, ரொம்ப யோசிச்சு நிதானமா 515, 717 இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மார்ச் முடியறதுக்குள்ள, இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்க போறோம். ஸோ, எவ்ளோ அ நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ உங்க கண்ல வருது அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஏஞ்சல்ஸ் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க மனசுல எது ஆழமா, எந்த நம்பர், எந்த இமேஜ் ஆழமா உங்களுக்கு பிடிக்குதோ, அந்த இமேஜ சூஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ சூஸ் பண்ணியாச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ 515 யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ, உங்க பார்ட்னரோட நேம 3 டைம்ஸ் மனசுக்குள்ள சொல்லிட்டு, அந்த பார்ட்னரோட முகத்த அழகா நெனச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்ப ஏஞ்சல்ஸ்ட்ட கேட்கலாம். இந்த மார்ச் முடியறதுக்குள்ள 515 சூஸ் பண்ணவங்களோட லவ் லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ, நீங்க ரொம்ப டீப்பா இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ப பார்க்குறீங்க. ரொம்ப ஆழமா பார்க்குறீங்க. அதே மாதிரி உங்க முழு வாழ்க்கையும் இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்பி தான் இருக்குன்னு நெனைக்கிறீங்க. ஃபைல் 1, 515 நீங்க ரொம்பவுமே ஆழமா ஒரு கடல் எப்படி ரொம்ப ஆழமா இருக்கும், அதோட ஆழத்த நம்மளால கணிக்கவே முடியாதோ, அந்த அளவுக்கு ஆழமான அன்பு, அந்த அளவுக்கு ஆழமா இவங்க மேல ரொம்பவுமே பிரியம் வச்சிருக்கீங்க. பட் ஆனா ஏஞ்சல்ஸ் உங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை எந்த ஃப்ளோல போதோ, அதே ஃப்ளோல போங்க. ஓகே. எதையும் தடுக்காதீங்க. ஓகே. உங்க லைஃப்ல ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்டின்னா, அத தடுக்காதீங்க. மேபி இத விட பெட்டரான விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்காக கூட அந்த நேரத்துல அந்த விஷயம் தடைப்படலாம். ஸோ, அதனால ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது, ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்டின்னா, அத அப்படியே போக விடுங்க அப்டின்னும் சொல்றாங்க. அதே மாரி நீங்க ஃபியூச்சர எப்படி பார்க்குறீங்களோ, அத முதல்ல நம்ப ஆரம்பிங்க. ஓகே. என் ஃபியூச்சர் இவ்ளோ அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க அத பார்க்கும்போது, ஐய்யய்யோ! அப்படி இல்லாம போயிடுமோ! ஐய்யய்யோ! என்னால அவங்களோட இல்லாம போயிடுவோமோ! அல்லது என் பெர்சனோட என்னால இல்லாம போயிடுவோமோங்கிற விஷயத்த யோசிக்காம, அத முழுமையா நம்புங்க. நீங்க நம்ப தான் அந்த விஷயம் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ரொம்ப அழகா பாசிட்டிவா நடக்கும். ஸோ, உங்களோட லவ் லைஃப்ல வேற என்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் குடுத்திருக்க அட்வைஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஓகே. 515 நீங்களும் உங்க பார்ட்னரும் உங்களோட வலியும், அவங்களோட வலியும் ஒண்ணாவே இருக்கு. நீங்க என்னலாம் வலி அனுபவிக்கிறீங்களோ, அதே வலிகள அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு வலிகள அனுபவிக்கிறீங்களோ, அதே அளவுக்கு வலிகள அவங்களும் அனுபவிக்கிறாங்க. அவங்க மனசுலயும் ஆழமான நெறைய அ காயங்கள் இருக்கு. நெறைய ஆறாத காயங்கள் நெறைய இருக்கு. அவங்க லைஃப்ல நெறைய விஷயத்த இழந்து, நெறைய விஷயத்த அவங்களால அ சமாளிக்க முடியாத காயங்கள், சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் நெறையா இருக்கு. அதே மாதிரி உங்க லைஃப்லயும் நெறையா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே மிரரிங் பண்றீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் லைஃப்ல நடக்கிறது ரொம்பவே மேட்ச் ஆயிட்டு இருக்கு. நெறைய விஷயத்த பழசு நடந்த நெறைய விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நெனச்சு பார்க்குறீங்க. ஆனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ரொம்ப ஈகோவோட இருக்கீங்க. அவங்களும் உங்களோட மெமரீஸ நெறைய நெனச்சு பார்க்குறாங்க. நீங்களும் அவங்களோட மெமரீஸ நெறைய நெனச்சு பார்க்குறீங்க. நான் இங்க பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய சாங்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த பாட்ட உன்ன நெனச்சு கேட்டேன். அந்த பாட்டு உன்ன நெனச்சு கேட்டேன். எதா வேணாலும் இருக்கலாம். அல்லது 2 பேருமே சேர்ந்து ரசிச்ச பாடல்கள ரொம்ப கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஓகே. உங்க லைஃப்லயோ அல்லது உங்க பார்ட்னர் லைஃப்லயோ ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல எண்ணத்துல 2 பேர்கிட்டயுமே பழகல. மேபி உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அப்படி உங்க பார்ட்னர் லைஃப்ல இருந்தாங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மனசு நல்ல மனசு இல்ல. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது அவங்களுக்கு சுத்தமா புடிக்கல. இந்த கனெக்ஷன் மேல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்க தான் இந்த கனெக்ஷன வந்து கொஞ்சம் ஆ கெட்டு போறதுக்காக எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அ ஹார்ட் ரொம்பவுமே உங்க உங்க வாழ்க்கையில லவ் வரப்போது. இந்த மார்ச்க்குள்ள ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரப்போது. ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகப்போது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அவங்க உங்கள்ட்ட பேசலனாலும், இந்த லவ் லைஃப்க்கான ஒரு வழிகள் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மார்ச் மாசத்துக்குள்ள. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி 515 கிளைம் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க.
ஓகே, ஓகே. நீங்களும் உங்க பார்ட்னரும் நெறைய விஷயத்த மாத்திக்கணும். நெறைய உங்களோட சூழல்கள மாத்திக்கணும். நீங்க இருக்கிற சூழல்களும் சரியில்ல. அவங்க இருக்கிற சூழல்களும் சரியில்ல. மேபி இது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா இருக்கலாம். மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்களே ஒரு கட்டுப்பாட்டு, நீங்களே ஒரு கூட்டு அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளயே இருக்கிறீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் அப்சஷனா இருக்கிறீங்க. ஆ ரொம்பவும் பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு தனக்குள்ள ஒரு ஈகோ, தனக்குள்ள ஒரு கோவத்த விட்டு குடுக்க 2 பேருமே ரெடியா இல்ல. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ரொம்பவுமே அன்பா இருக்கீங்க. ரொம்பவே இம்மெச்சூர்டா இருக்கிறீங்க 2 பேருமே. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைத்தனமான எண்ணங்களோட ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ, ஒரு குழந்தை எப்படி தேவையில்லாம கோவப்படுமோ, ஒரு குழந்தை எப்படி தேவையில்லாம சிரிக்குமோ, அதே மாதிரி நீங்க 2 பேருமே இருக்கீங்க. ஸோ, இதனால மட்டும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காமயே போயிட்டுருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு அழகான மொமெண்ட்ட, ஒரு அழகான விஷயத்த இந்த மார்ச் எண்டுக்குள்ள ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ப பத்தி ஒரு அழகான விஷயங்கள் உங்க காதுக்கு வரதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, திரும்பவும் அதே பொண்ணு வராங்க. யாரோ ஒரு பொண்ணு உங்களோட ரிலேஷன்ஷிப்ப கெடுக்க பாக்குறாங்க. மேபி அவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரலாம். ஸோ 515 மறக்காம கிளைம் பண்ணுங்க. ஓகே. நெறைய ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இந்த எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா ரெசனேட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஸோ அடுத்தது 717 உங்களுக்கான இந்த மார்ச் எண்டுக்குள்ள உங்க லவ் லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 717 கமெண்ட்ல போடுங்க. ஓகே. ஓஹோ! ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரோ அத காமிங்க. ஓகே. நீங்க யாருக்காகவும் உங்கள மாத்திக்காதீங்க. மேபி நீங்களே ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க. என் பார்ட்னருக்கு நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலையோ, பார்ட்னர் வந்து நான் அழகா இல்லன்னு நெனைக்கிறாங்களோ, பார்ட்னருக்கு நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கலையோ அப்படின்னு நெறைய கற்பனைகள் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. பிலீவ் த இம்பாசிபிள். ஓ! வெரி நைஸ். நீங்க எது நடக்கவே நடக்காதுன்னு நெனைக்கிறீங்களோ, அது நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. முதல்ல நடக்கவே நடக்காதுன்னு நெனைக்காதீங்க. உங்க லைஃப்ல இந்த மார்ச் எண்டுக்குள்ள இம்பாசிபிளான விஷயம். அதாவது நீங்க கற்பனையே பண்ணாத விஷயம். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். ஆனா நீங்க கற்பனையே பண்ணாத விஷயம். இது நடக்கவே நடக்காதுப்பான்னு நெனச்ச விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போது. பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ, உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க எடுத்து வைக்கிற அழகான உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஒளிவட்டமா தெரியப்போது. ரொம்ப அழகா உங்களோட லைஃப்ல ரொம்ப அழகான ஒரு சந்தோஷத்த கொண்டு வரப்போது. ரொம்ப உண்மைய கொண்டு வரப்போது. உங்க லைஃப்ல உங்க பார்ட்னர் முன்னாடி உண்மை இல்லாம இருந்திருந்தாலும், இப்போ உங்களுக்கு ஒரு உண்மைய குடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓஹோ! ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்க பயங்கர டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிட்டீங்க. மேபி நீங்க மின்னாடி நெறைய விட்டு குடுத்து, மத்தவங்கள பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருந்த நீங்க, இப்ப உங்கள பத்தி யோசிக்கிறீங்க. உங்களோட குரோத்க்கு என்ன வேணும்னு யோசிக்கிறீங்க. ஸோ, இந்த மாரி நீங்க உங்கள மாத்திக்கும்போது, நீங்க உங்கள அழகா மாத்திக்கும்போது, உங்களோட பார்ட்னர் இன்னும் அட்மையர் ஆவுறாங்க உங்கள நெனச்சு. இப்ப தான் சொன்னேன். நீங்க ரொம்ப தைரியமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டீங்க. மின்னாடியோட உங்க பார்ட்னர் பார்க்கும்போது, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சிங்கம் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ரொம்ப வொண்டர்ஃபுல்லான எனர்ஜி. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு குடுத்த அட்வைஸ் பார்த்தீங்களா? நீங்க நீங்களா இருங்க. ஓகே. நீங்க நீங்களா இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த கரேஜ், அந்த தைரியம் தான் உங்கள ரொம்ப அட்மையர் பண்ண வைக்குது மத்தவங்கள. ஓகே, ஓகே. ஆஹா! ஓகே. ஸோ உங்களோட பார்ட்னரோட உண்மையான ஃபீலிங்ஸ் உங்க கண்ணு முன்னாடி வரப்போது. இத்தன நாள் அவங்க வந்து உங்கள ஏமாத்திட்டு, "எனக்கெல்லாம் உன் மேல ஃபீல் இல்லப்பா. நான் அப்படிலாம் இல்ல. எனக்கு உன்ன புடிக்கல." புடிச்சிருந்தாலுமே அத அழகா காமிக்காம, உங்கள ரொம்பவுமே வம்பிழுத்துட்டு, அதாவது அவங்களோட ஈகோலேருந்து இறங்காம உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்த விஷயம், அவங்கள அறியாம ஏன்னா நீங்க மாறிட்டீங்க. நீங்க ரொம்ப அழகானதும், உங்கள ரொம்ப அட்மையர் பண்ணி, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்க சொல்லப் போறாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம். திடீர்னு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரலாம். திடீர்னு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வரலாம். உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ரொம்ப, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. 717 ஓகே. உங்க பார்ட்னர் ஏன் இந்த மாரிலாம் பண்ணாங்கன்னா, நீங்க இப்ப மாறுன விஷயம் அவங்களுக்கு ரொம்பவுமே பயமுறுத்துது. அவங்க உங்ககிட்ட நெருங்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, நீங்க அவங்கள தாண்டி ஒரு படி மேல இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துது. இந்த விஷயம் தான் அவங்களால ஏத்துக்க முடியல. பட் ஆனா,
உங்க வழிக்கு ரொம்பவுமே லவ் வரப்போது, ஒரு சர்ப்ரைஸ் வரப்போது. இத்தன நாள் ஸ்டக்கா இருந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா பியூட்டிஃபுல்லா மாறப்போது. ஒரு நியூவான ஒரு உலகத்தையே நீங்க பார்க்க போறீங்க. உங்களோட மைண்ட் ரொம்ப அழகாயிடுச்சு. நீங்க உங்களோட மைண்ட ஒரு ஒரு விஷயத்துல உங்கள போட்டு எரிச்சாலும், அதாவது கடவுளோ சரி, இந்த உலகமும் உங்கள ஒரு விஷயத்துல போட்டு எரிச்சிருந்தாலும், அதுலருந்து ரொம்ப அழகான பெர்சனா நீங்க வெளில வந்திருக்கீங்க. அந்த விஷயம் உங்க பார்ட்னர ரொம்பவுமே அட்மையர் பண்ணுது. இதுக்கப்புறம் அவங்களோட ஃபீலிங்ஸ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம, உங்களுக்கு இந்த மார்ச் எண்டுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் அல்லது ஏதோ ஒரு கிஃப்ட் இன்டைரக்ட்டா எது வேணாலும் வரலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி 717 கிளைம் பண்ணுங்க. ஓகே, 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 ஓகே. ஸோ, நீங்க ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க. 2 பேருமே ஒரு மிகப்பெரிய பிரேக்கப்பு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நெனைக்கிறீங்க, "நான் இனிமே திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்." அப்படின்னு நெனைக்கிறீங்க. பட் ஆனா, ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி உங்க 2 பேருக்கும் இருக்கு. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நீங்க 2 பேரும் அத திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகான நாட்களா அது இருக்கு. அத மறக்கவே முடிக்கல. உங்க 2 பேர் மனசுலயும் அத அழிக்க கூட முடியல. இப்போ உங்க பெர்சன் உங்கள ரொம்பவுமே சேஸ் பண்றாங்க. உங்ககிட்ட வரணும்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு கழுகு எப்படி வந்து ஒரு இரைய வந்து கண்கொத்தி பாம்பு மாரி சுத்தி சுத்தி வருமோ, அதே மாதிரி உங்கள அவ்ளோ நீங்க என்னதான் பிளாக் பண்ணாலும், நீங்க என்னதான் ஒதுங்கி போனாலும், ஏதோ ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாவது உங்கள பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ, இப்போ உங்கள நல்லா ஒரு எப்படி ஒரு பெரிய கப்பல நிறுத்துறதுக்கு ஒரு ஆங்கர் மாதிரி உங்கள வந்து புடிச்சு வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த மார்ச் எண்டுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாம்பிங் சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ கிளைம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 717 கமெண்ட்ல போட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.